அவங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் சந்தித்து விட்டு ஒரு வழியாக ஜனநாயகன் படம் திரைக்கு வந்துருச்சு. ஆமாம் சார். விஜய் ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்குறாங்க அந்த படத்தை. கண்டிப்பாக. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வலைதளங்களில் அந்த படம் வெளியானது இருக்க அது வெளிநாடுகளில் அந்த படத்துடைய வசூலை கொஞ்சம் பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரணமாக விஜயனுடைய எல்லா படங்களுக்கும் அப்படியே 100% புக்கிங் வெளிநாடுகளில் இருக்கும். ஆமாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் ஒரு 30% அது சரிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல பேரை கேட்டபோது இது வலைதளங்களில் ஏற்கனவே வந்தது தான் சார் முக்கியமான காரணம் அப்படின்றாங்க. ஆனால் ஏற்கனவே வலைதளங்களில் வந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த படத்துடைய வசூல் பாதிக்கப்பட்டதா அப்படின்னா இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. எல்லா இடத்துலையும் அந்த படத்துடைய வசூல் பிச்சு உதறுது. இத்தனைக்கும் அந்த படத்தை பற்றி பல எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்குது. அந்த படத்தை திரையிட்டு இருக்க ஒரு திரையரங்குடைய மேனேஜர் கூட என்கிட்ட சொன்னார், சார் அடிக்கடி நாங்கள் இங்கே படம் ஓடிச்சுன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் திரும்ப இந்த படத்தை பார்ப்போம். இந்த படத்தை ஒரு தரம் பார்த்ததுக்கப்புறம் திரும்ப பார்க்கவே முடியல சார். அப்படி சீன்ஸ் எல்லாம் சுமாராக தான் இருக்குது. ஆனாலும் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னாரு. அதுதான் கதாநாயகனுடைய பவர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் நடிக்காமல் இருந்திருந்தாருன்னா இந்த படம் இந்த அளவு வசூலை குவிச்சிருக்குமா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு எதிர்மறையான விமர்சனங்களையும் தாண்டி சீரான திரைக்கதை இல்லாததையும் தாண்டி இந்த படம் இந்த அளவுக்கு வசூல் பண்ணுதுன்னா விஜய் அப்படின்ற ஒரு ஒற்றை மனிதன் இந்த படத்தை தாங்கி நிற்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக கதாநாயகன் பவர்ன்றது அதானே. ஆமாம் சார். இப்போ கதாநாயகனுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்க. கதாநாயகனுக்கு சினிமாவில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னா என்ன காரணம்? அதான் மேட்டினி ஐடியல்னு. அவங்க படத்துக்கு ஜனங்க எப்படி இருந்தாலும் ஆதரவு தருவாங்க அப்படின்போது அவங்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய செல்வாக்கு. அதை விஜய் படத்துக்கு படம் நிரூபிச்சுட்டே தான் இருந்தார். அவருடைய இறுதி படத்துலையும் அதை நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு அசாதாரணமான வெற்றி தான். இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெளியாகாதனால தான் பல தமிழ் திரைப்படங்களுடைய வெளியீடு தள்ளி போயிட்டே இருந்தது. ஏன்னா இது எப்போ வரும்னு தெரியாது. நம்ம படத்தை வெளியிட்டு தடான ஜனநாயகம் கொண்டு வந்து விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு நம்ம படத்தினுடைய கலெக்ஷன் அப்படின்ற பயம் எல்லாருக்கும் இருந்தது. இப்போ ஜனநாயகம் வந்துட்டதுனால தொடர்ந்து பல படங்கள் எல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமும் சரி அடுத்த மாதமும் சரி கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். 31ஆம் தேதியே ஸ்பைடர்மேன் திரைப்படம் வருது. அதை தொடர்ந்து 7ஆம் தேதி அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்க DC திரைப்படம். அப்படியே எடுத்தோம்னா 14ஆம் தேதி சூர்யா, விஸ்வநாதன் சன்ஸ் வராரு. விஸ்வநாதன் சன்ஸ் முடிச்சு பார்த்தோம்னா 21ஆம் தேதி டாக்ஸிக், ஒரு பக்கம் ஒரு பக்கம் நயன்தாரா நடித்த படம். 28ஆம் தேதி விஜய் சேதுபதியுடைய ட்ரெயின். இப்படி ஃபுல் பேக்கடாக இருக்குது. இந்த இடத்துல விஸ்வநாதன் சன்ஸை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன். விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் பிரைமார்க் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு புது நிறுவனத்தில் தான் வாங்கி வெளியிடுறாங்க. இந்த பேரே கொஞ்சம் புதுசாக இருந்ததுனால போன வாரம் பூரா தமிழ் சினிமாவில் யார் இவங்க அப்படின்ற கேள்வி தான் மிகப்பெரியதாக இருந்தது. அப்புறம் விசாரித்து பார்த்தபோது தான் பூமர் பனியன் பண்ணுறாங்கல்ல, அந்த நிறுவனத்தில் தான் பிரைமார்க் அப்படின்ற ப்ரொடக்ஷன் பேரில் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. இப்போ மெல்ல சினிமா தொழில் அவங்க அடி எடுத்து வைக்கிருக்காங்க. ஏற்கனவே கலை நிகழ்ச்சி, அதாவது அனிருத் இசை நிகழ்ச்சியெல்லாம் வெளிநாடுகளில் நடத்திய அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ படங்களை வாங்குகின்ற ஒரு ஐடியாலையும் அவங்க இருக்காங்க போல தெரியுது. இந்த படத்தை தமிழ்நாடு கர்நாடகா உரிமையில் மொத்தம் 48 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க அவங்க. தமிழ்நாடு 40 கோடி, கர்நாடகா 8 கோடி. சூர்யாவுடைய திரைப்பயணத்தில் மிக அதிகமான விலை இது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. முன்னாடி கருப்பு பண்ண சாதனை தான் இந்த படத்தை இந்த அளவு கொண்டு போயிருக்கு. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்கிட்ட சொன்னாங்க. இந்த படத்தை ஒரு 37 கோடி ரூபா வரைக்கும் சூர்யாவே விலை கேட்டிருக்காரு தமிழ்நாடு உரிமை. அந்த தயாரிப்பாளர் சொல்லிட்டாங்க, இல்லை சார் இதை விட அதிகமான விலை நமக்கு வந்திருக்கு, அதனால் நீங்கள் இந்த படத்தை வாங்குகிற ஐடியாவை தயவுசெய்து விட்டுருங்க, நாங்கள் 40 கோடி ரூபாய் பேசிகிட்ருக்கோன்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாங்க. 37 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறதா இருந்ததுனால சூர்யாவே அந்த படத்தை வெளியிட்டிருப்பார். கருப்பு திரைப்படம் சூர்யாவுடைய திரைப்பயணத்தை அப்படியே மாற்றி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் இந்த படத்தை பற்றி ஒரு தகவல் எனக்கு ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தார். அதை படித்து பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கருப்பு திரைப்படத்துடைய மொத்த ரன்னிங் டைம் இருக்குது, அது 2 மணி 32 நிமிஷம். ஆமாம் சார். இந்த 2 மணி 32 நிமிஷத்தில் அந்த படத்தில் சூர்யா எவ்வளோ நேரம் வந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன்? சூர்யானா ஹீரோ அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாவது வந்திருக்க வாய்ப்பு இருக்குது சார். அந்த படத்தில் ஒரு மொத்தம் வந்தது 58 நிமிஷம் 43 வினாடி. இவ்வளவு தான். இது சண்டை பாடல் இதெல்லாம் சேர்த்து
பாடலை சேர்க்கலன்னா மொத்தம் 52 நிமிஷம் தான் அவர் வந்திருக்கார். இந்த 52 நிமிஷம் தான் அந்த கதாநாயகன் வந்திருக்கார் அப்படின்ற போதிலும் அந்த படம் இந்த அளவு வசூலை குவிச்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு வெற்றி படத்தில் நாம் இருக்கணும் அப்படின்றது தான் கதாநாயகருடைய சிந்தனையாக இருக்கணுமே தவிர படம் பூரா நாம் இருக்கணும் அப்படின்னு கதாநாயகர் நினைக்கக்கூடாது அப்படின்றத சூர்யா வந்து இந்த படத்தில் உணர்த்தியிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கருப்பு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட டைரக்டர் பாலாஜி இருக்கார், அவர் ஸ்க்ரீனில் வந்த நேரம் சூர்யாவை விட அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை பற்றிலாம் கவலையே படல சூர்யா. நம்ம எவ்வளோ நேரம் வர்றதுன்றது முக்கியம் இல்லை, எங்கே வரோமோ அங்கே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் சார். அந்த சீனில் நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்மளுடைய ஆளுமையை காட்ட முடியுது, இது இருந்தால் போதும்னு நினச்சிருக்காரு. அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்துக்கு அப்படி ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். நிச்சயமாக சார். விக்ரமில் கூட கமல் சார் அவ்வளோ ஒரு கம்மியான ஸ்பேஸில் தான் வந்திருப்பார். படமும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆகிருக்கும். ஆமாம் உண்மைதான். ஏன்னா அந்த படத்தில் கொஞ்சம் தாமதமாக தான் வருவார். வந்ததுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் அவர் இருக்கவே மாட்டார். ஒரு பக்கம் விஜய் சேதுபதி, ஒரு பக்கம் பகத் பாசில். நீ சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக நமக்கு தெரியலையே தவிர அந்த படத்தையும் 1 மணி அல்லது 1 மணி 10 நிமிஷம் இவ்வளோ தான் கமல்ஹாசன் வந்திருக்க வாய்ப்புன்னு இருக்கேன். அப்படின்னு பார்த்தா அந்த படம் அது வந்து முதலாக தமிழ்நாட்டில் மிக அதிகமான வசூலை வாரி குவித்த படம்னா அது வந்து விக்ரம் தான். அந்த சாதனை பண்ணியிருக்கு. இதெல்லாம் நம்ம கதாநாயகர்கள் ஒரு லெசனை எடுத்துக்கணும். கதை அமைப்பு தான் முக்கியமே தவிர அந்த கதையில் மொத்தம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாமளே வரணும், நாமளே 2 பேரை உதைக்கணும், நாமளே இந்த பக்கம் பாட்டு பாடணும், இந்த பக்கம் நாமளே நீதி சொல்லணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த படங்கள்லாம் ஒரு உதாரணம். சார் தினந்தோறும் நாகராஜ் அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு டாக் போயிட்டு இருந்தது. நம்ம கூட ரீசெண்டாக சொன்னோம் ஆகாயம் அப்படின்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஆனால் அதை பற்றி அப்டேட் எதுவுமே பெருசாக வராமல் இருந்தது. இப்போ ரீசெண்டாக சார் ஆனந்த விகடனில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பார்த்தா படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனந்த விகடனில் அவருடைய பேட்டி வந்ததில் அது முழுமையாக அப்படியே அதை காப்பி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தார் நாகராஜ். அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு டூரிங் டாக்கர்ஸும் ஒரு விதத்தில் காரணம். அது வந்து அவரே வந்து வாய்ஸ் மெயிலில் எனக்கு போட்டிருந்தார். ஏன்னா நம்ம பேட்டிக்கு அவரை கூப்பிட்ட போது அவ்வளோ லேசில் இந்த பேட்டிக்கு வரத்துக்கு ஒத்துக்கல அவர். இல்லை சார் வேணான்னார். நான் தான் அப்போ சொன்னேன், நீ வந்து இப்போ வந்து குடிப்பழக்கத்துலேருந்து முழுமையாக மீண்டு ஒரு புது மனுஷன் ஆயிருக்க, நீ ஒரு புது மனுஷன் ஆயிருக்க அப்படின்ற தகவலை வந்து வெளியிடுறதுக்கு சொன்னால் தானே வந்து உனக்கு வாய்ப்புகள் வரும். அது மட்டும் இல்லாமல் நீ எப்படிலாம் திருந்தின அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த குடியில் வந்து இந்த மது பழக்கத்தில் ஊறி இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் வெளிக்கொண்டுறதுக்கு கூட அது ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கும்ப்பா. அதனால் வந்து சொல்லணும்னா அந்த பேட்டி வந்து ஒரு பரபரப்பான பேட்டி அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பேட்டியை பார்த்துட்டு பாராட்டாதவங்களே இல்லை. அதே மாதிரி நாகராஜையும் பல பேர் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து பல பத்திரிகையில் வந்து அவர் பேட்டி எடுத்தாங்க. இந்த பட வாய்ப்பும் அவருக்கு அந்த பேட்டியை பார்த்து தான் வந்தது. அதை வந்து இன்றைக்கி ஒரு வாய்ஸ் மெயிலாக எனக்கு அனுப்பிச்சிருந்தார். சார் இந்த படம் நடந்தது, இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா முக்கியமான காரணம் உங்களுடைய பேட்டியும் சார். அந்த பேட்டிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அமைஞ்சது எனக்கு. அநேகமாக இந்த மாத கடைசியில் அந்த படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா இருக்கும், நான் உங்களுக்கு அழைப்பதை நேரம் வந்து கொடுக்குறேன், நீங்கள் நிச்சயமாக கலந்துக்கணுன்னாரு. நிஜமாகவே அதை பார்க்கும்போது மகிழ்ச்சிகரமாக இருந்தது. ஏன்னா நாகராஜ் வந்து ஒரு அற்புதமான டெக்னீஷியன். முதல் படத்திலேயே அந்தளவு தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருந்தார். இது மாதிரி ஆட்கள்லாம் சினிமாவை விட்டு மிஸ் ஆகிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே இருந்தது. அதை வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவிலுமே அவர் மீட் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து பல வெற்றி படங்களை நாகராஜ் தரணும் அப்படின்ட்டு இந்த தருணத்தில் அவரை வாழ்த்துவோம். கண்டிப்பாக. அப்புறம் போன தடவை நம்ம வந்து கமல்ஹாசன் அன்பறிவு இயக்கத்தில் நடிக்க போகிற படத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். அந்த படம் என்னாச்சுன்னு தெரியல, ஏன் அதை பற்றி எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் இருக்காங்க அப்படின்லாம். இப்போ கேட்டபோது தான் எனக்கு ஒரு புது செய்தி கிடச்சிது. அன்பறிவு இயக்கத்தில் இப்போ கமல் நடிக்கிறதா இல்லை அப்படின்ற செய்தி. இப்போ வந்து அடுத்து கமல்ஹாசன் ராஜ்கமல் நிறுவனத்தில் நடிக்க போகிற படத்தை இயக்கப் போகிறவர் சு அருண்குமார். வீரதீரஸ்வரன் பார்ட் 2 படத்தை டைரக்ட் பண்ணார்ல, அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அவர் ஏற்கனவே கமல்ஹாசன் ஒரு கதை சொன்னார், அந்த படத்தை பண்ண போகிறாரு, நம்மளே கூட சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். சு அருண்குமார் படத்தை ராஜ்கமல் தயாரிக்க போகிறாங்க. ஆனால் யார் நாள் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அதில் கமல்ஹாசன் தான் நடிக்க போகிறாரு. அவருக்கு அந்த கதை பிடிச்சிருங்களா நம்ம சொன்னோம். இப்போ ஒரு கேப்புக்கு அப்புறம் அதை முதல்ல பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் போகுது கமல்ஹாசன். அதனால் முதல்ல அந்த படம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டு அப்படியே அசந்து போனேன் நான். இப்போ கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் 3 படங்கள் இருக்குது. ஒன்று சேயோன், சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம். அந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசை. அடுத்து அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் ரஜினி நடிக்கிற படம். அந்த படத்துக்கு அனிருத் இசை. இப்போ கமல்ஹாசன் நடிக்கிற படத்துக்கு அன்பறிவு படத்துக்காக ஒரு ஜாக்ஸ் பிஜாய் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. அவரே இசையமைக்க போகிறாரா இல்லை மாற்ற போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் 3 படங்களுடைய இசை உரிமையை மிகப்பெரிய தொகைக்கு விற்றுருக்காங்க சரிகமாக்கு ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல். அந்த தொகையை கேட்டால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போவாங்க. ஏறக்குறைய 53 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தினுடைய ஆடியோ போயிருக்கு. அதாவது கதாநாயகர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால்
ஒரு திரைப்படத்தினுடைய ஆடியோக்கு எந்த அளவு வரவேற்பு இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். சார் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேள்வி கேட்டது நித்திலன் சுவாமிநாதன் எங்கப்பா போனார், அவர் கொடுத்த படத்துலேருந்து நாங்கள் இன்னுமே எந்திரிச்சே வரல. ஆமாம் ஆமாம், மகாராஜா படத்தினுடைய அந்த கிரேட் சக்ஸஸுக்கு பின்னால் அந்த டைரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது பலருடைய கேள்வியாக தான் இருக்குது. ஆமாம் சார், அப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று வந்தது, அவர் வந்து மகாராணினி இப்போ ஒரு படம் பண்ண போகிறாரு, நயன்தாரா மேமோட பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தது. சரி, அதை பற்றி ஏதாவது அப்டேட் வரும்னு பார்த்தா அதுவுமே வரல. பெருசாக அது என்ன ஆச்சு, பிக்கப் ஆச்சா இல்லை, அப்படி ஒரு முயற்சி நடந்தது, எங்கேயோ இடத்துல அது மிஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அது சரியாக வரல, அதன் காரணமாக தான் அதை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போ சார் இப்போது என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, அவர் வந்து மகாராணி இப்போதைக்கு பண்ண போகிறதில்ல, திரும்பவுமே ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோவான விஜய் சேதுபதி அவர் கூட தான் கை கோக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. பேஷன் ஸ்டுடியோஸ் மகாராஜா பண்ணாங்க இல்லையா, அவங்களே தான் திரும்ப பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மகாராஜா 2வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படின்னு நினைக்கிறேன், அந்த கதை போக்கை பார்க்கும்போது. ஆனாலும் திரும்ப விஜய் சேதுபதியோட சேர்றதுனால மகாராஜா 2 அப்படின்னு பேர் வச்சுட்டு கூட வேற ஒரு கதைக்களத்தில் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயம். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன். சவுத் இந்தியாவில் யார் படம் எடுத்தாலும் இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு நடிகர்னா மோகன்லால் தான். ஆமாம். பேன் இந்தியா படம் அப்படின்னு எடுக்க நினைக்கிற எல்லாருமே பார்த்தா எங்கே இருந்தாலும் மோகன்லால் கொண்டு வந்து அந்த படத்தில் சேர்த்துக்கிறாங்க. இப்போ ஜெயிலர் 2 திரைப்படத்தில் கூட அவர் இருக்கார். ஜெயிலர் 1ல் நடித்தார், அடுத்து ஜெயிலர் 2லையும் இருக்கார். இப்போ அடுத்து வந்து அஜித் படத்துலேயும் மோகன்லால் நடிக்க போகிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், படத்தினுடைய பட்ஜெட்டு மட்டுமே ஒரு 100 crores வச்சுருக்காங்க அவங்க, அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மட்டும். இந்த மோகன்லால்லாம் இருக்கிறதுனால தான் அந்த காஸ்ட் அந்த படத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். மோகன்லால் தவிர இன்னொரு பிரபலமான நடிகரையும் பேசிகிட்டு இருக்காங்க, அது யார் அப்படின்னு இன்னும் முடிவாகலை. எப்படி பார்த்தாலும் அடுத்த மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க இல்லையா, அப்போ அதை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அவங்களே வெளியிட்டுருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.